வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ, அதனால வீடியோ கொஞ்சம் லேட்டா வருது. இது வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஒரு தம்பியோ, இல்ல ஒரு அண்ணனோ எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த பால் பீச்சுறதெல்லாம் போடுங்க அப்படி சொல்லிட்டு. பட் நான் காலையில எந்திரிச்சு வெளியவே வரமாட்டேங்க. அத்தை, மாமா தான் வந்துட்டு ஃபுல்லாவே கடுத்தோரைய வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நாங்க வந்து தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்க பண்ணுவோம். இப்போ பாருங்க, இப்போ காலையில ஒரு 6 டூ 6:30 இருக்குங்க. அந்த சமயத்தில நான் சாப்பாடு செஞ்சுட்ருப்பேன். நான் வெளிய வரமாட்டேன். இந்த வீடியோக்கோசரமே வெளிய வந்தேன். மாமா வந்துட்டு வெள்ளாட்டுக்கு வந்து தீவனம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு தனியா இந்த மக்காச்சோளம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கலப்பட தீவனங்கள் இருக்கு. அத வந்து எடுத்துட்டு வந்து வெள்ளாட்டுக்கு வச்சுட்ருக்காங்க. கோழிக்கும், வாத்துக்கும் அரிசி போட்டுட்டாங்க. இது வந்து ரேஷன் அரிசி தான். அதில வாங்கிட்டு வர அரிசிய வந்து நான் கோழிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கோழிக்கு போட்டுட்டோம். கோழிக்கு போட்டு வாத்தும், கோழியும் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில வெள்ளாட்டுக்கு அந்த தீவனத்த வைப்பாங்க. இல்லைன்னா வெள்ளாட்ட வந்து திங்கவே விடாது. கோழியும், வாத்தும் போய் அது பாதி இறைச்சிரும். அதனால அப்புறம் மறுக்கா சாணி வந்து மாமா வந்து அள்ளி வச்சிருப்பாங்க. இந்த கோழிங்க வந்துட்டு ஃபுல்லாவே இறைச்சி விட்டுருங்க. இல்லைன்னா மாடே ரொட்டேட் பண்ணிட்டு அதெல்லாம் முதிச்சிரும். அதனால மாமா வந்து அள்ளி வைப்பாங்க. அத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு கொட்டிருவாங்க. இதுதான் மார்னிங் ரொட்டீனு. இப்போ ரொம்ப பனியா வேற இருக்கா, எந்திரிச்சு வெளியவே வர முடியலைங்க. 7 மணிக்கு மேல தான் ஏதோ சூரியன் பகவானே நம்ம மேல கருணை பார்த்த மாரி கொஞ்சம் காமிக்கிறாரு. இல்லைனாலும் சத்தியமா சொல்றேங்க, வெளியவே வர முடியல. ரொம்ப சேஃபா இருங்க. குழந்தைங்களெல்லாம் பனியில விடாதீங்க. சளி, காய்ச்சல்லாம் அதிகமா வருது. ஸோ, கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மறுக்கலாம் இது மாரி எங்க அத்தை வந்து சாணியெல்லாம் எடுத்து கொட்டிருவாங்க. கொட்டிட்டு எருமை வந்து இப்போ பால் இல்லைங்க. எருமை வந்து சினையா இருக்கு. கொஞ்சம் நாள்ல கன்று போட்டுரும். அதுவும் ஒரு வீடியோவா போடுறேன். மாடு மட்டும் தான் பாலு. ஸோ, மாடு வந்து அத்தை தான் பேசுவாங்க. இந்த சிம்பா தெரியிறானா, இவன நைட்டு மட்டும் இங்க மேல கூண்டுல போட்டுருவோங்க. ஏன்னா, இப்போ சின்ன நாயா தானே இருக்கான். அதனால ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு போய் கடிச்சு போட்டுறான். தூரமா தூக்கி வீசிர்றான். அதனால அங்க தான் அடைச்சு வச்சிருப்போம். அவனையும் பால் பீய்ச்சிட்டதுக்கப்புறம் தான் வெளியே நீக்கி விடுவாங்க. இங்க பாருங்க, எங்க அத்தை பால் பீய்ச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாடு வந்தும் ஒரு 6 மந்த்து ப்ரெக்னென்ட்டா இருக்கு. அப்புறம் இங்க கருவாயன். அப்புறம் எல்லாமே இந்த வேலையெல்லாம் பண்ணிருவாங்க. இதெல்லாம் இந்த கூழெல்லாம் வந்துட்டு நான் ஒரு தம்பிய ஸ்கூல் தாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இந்த கூழம்லாம் இந்த எரும கழுத்து வரையும் கூட்டிட்டேன். மாட்டு கழுத்து வரையும் கூட்டணும். குச்சியில தான் கூட்டணும். பட் எனக்கு சிரமமா இருக்கு ஃபோன வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கு. அதனால ஃபோன ஆஃப் பண்ணிட்டு நான் கூட்டிட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ தான் நான் பாருங்க சிம்பாவ நீக்கியே விடுறேன். அதுவரைக்கும் நீக்கி விட மாட்டோம். அதுக்குள்ளேயே பால் பீய்ச்சினோனயும் பால் ஒரு கிளாஸ் ஊத்திட்டு அதுக்குள்ளேயே தான் இருக்கும். என்னோட சித்த நேரம் இவ்வளோ நேரம் விளையாடுவாங்க. ஏதாச்சும் கொண்டு வரியா? ஏதாச்சும் எனக்கு குடுப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கொஞ்ச நேரம் நான் நீவி நீவி விடுவேன். அந்த பழக்கத்துக்கு நீவி விடுவியா? அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி தான் கொஞ்ச நேரம் விளையாடுவான். அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் எல்லாம் பண்ணிட்டு, இப்போ வெள்ளாட்டுக்கு அடுத்த வரையும் கூட்ட வந்துட்டேன். அத்தை, மாமா வந்து அவங்க ரொட்டீன் வந்து கிளம்பிட்டாங்க. காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுறது மாமாவோட வேலை. அப்புறம் இந்த தீவனம்லாம் வச்சாங்க இல்லையா? இந்த பாத்திரத்தையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நாங்க எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு தான் அந்த புழுக்கையெல்லாம் கூட்டணும். இந்த கோழி குஞ்சு பாருங்க. இதெல்லாம் எல்லாமே கிளீன் பண்ணணும். இந்த கெடா வந்து அது முறம் வச்சு வைப்பாங்க. அந்த முறத்து மேலேயே ஏறி படுத்துக்குவான் இவன். அதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு கூட்டணும். ஃபுல்லாவே அந்த கொட்டாய் ஃபுல்லாவே சின்ன கொட்டாய் தாங்க. கூட்டுற மாரி இருக்கும். ஒரு 10க்கு 10 இருக்கும். அது ஃபுல்லா கூட்டுற மாரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு கோழியும் வந்து அந்த கூண்டு மேல தான் அணையும். ஸோ, அதோட வேஸ்டேஜும் வந்து கீழலாம் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து கூட்டினா கொஞ்சம் சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கிற வரைக்குமே கால்நடைகளுக்கு வந்து நோய் வந்து அதிகமா வந்து தாக்காது. அதுதான் வந்துட்டு நீங்க கீழ வளர்த்துறீங்களோ, இல்ல மேல பரண் மேல வளர்த்துறீங்களோ, ஆனா நோய் தாக்காம வச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து சுத்தமா வச்சிருக்கணும். சுத்தமா வச்சிருக்கிற பொறுத்தவரைக்கும் நோய் அவ்வளோ சீக்கிரம் தாக்காதுங்க. நான் கற்பூரையில வேலை செய்ற வரைக்குமே அவன் என்னோட வந்துட்டு விளையாட விட்டுருவேன். அவன் சித்த நேரம் விளையாடட்டும்னு இங்க ஒரு கூண்டு வச்சிருக்கோம். அதில அடைச்சிருவேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீமாரம் அங்கேயே வச்சுருவேங்க. ஏன் கூண்டுக்குள்ள அடைக்கிறேன் அப்படின்னா, இது மாரி ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இல்ல கோழியோட வேஸ்டேஜ் இதெல்லாம் சாப்பிட்றனால அதுக்கு நோய் வருது. அத வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றதே இல்ல. சிம்பா சாப்பிடவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டு அதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து குடுத்தோம். இது பாருங்க, இது ஒரு கட்டு சேவல நாங்க அடைச்சு வச்சிருக்கோம். இது வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இது வந்து எல்லாம் மீதிலாம் வீட்ல வளர்த்துறதுக்கோசரம் வச்சிருக்கோம். இது வந்து நாங்க வந்து கம்பு மாவு. இது வந்து மாட்டுக்கு 2 படியும், எருமைக்கு 1 படியும் போடுவோம். அப்புறம் இது வந்துட்டு புண்ணாக்கு இல்ல சாரி பருத்தி கொட்டை. அந்த பருத்தி கொட்டைய வந்துட்டு 1 படி வந்து மாட்டுக்கும், 1 கை மட்டும். ஏன்னா பால் இல்லையா? பால் இல்லைல்ல. அதனால எருமைக்கு 1 கை மட்டும் தான் போடுவேன். இது வந்து மாட்டுக்கு. அப்புறம் நான் பக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு, இங்க வந்து பைப்ல வந்து தண்ணி நீக்கி விட்டு தண்ணி பிடிப்போங்க.
இந்த சலதாரம் வந்து கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கட்டி குடுத்தாங்க. 100 வேலை திட்டத்தில மூலமா இது எங்களுக்கு கட்டி குடுத்தாங்க. பட் நாங்க பெயிண்ட் அடிக்க விட்டுட்டோம். பெயிண்ட் அடிக்காம. அதனால தான் இந்த பாசம் தண்ணி விழுது பாசம் புடிச்சிருச்சு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் கட்டி குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இந்த பக்கெட்ட மோந்துட்டு போயிட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். இதில வந்து நான் 2 பக்கெட் ஊத்துவேன். எருமைக்கும், மாட்டுக்குமே. இந்த வாத்துங்க பாருங்க. அ இதில வந்துட்டு ஒரு 8 வாத்து தான் இருக்கு. அந்த இதில வந்துட்டு நாங்க நீக்கி விட்டுருவோம். ஏன்னா சுத்தியும் இப்ப கம்பி வேலி போட்டுட்டோம் இல்லையா? அப்ப அதனால நாங்க ஃபுல்லா நீக்கி விட்டுருவோம். சாயந்தரம் மட்டும் தான் கேட் ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் அந்த கோழிங்கலாம் வெளிய போய் மேயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாட்ட நான் அவுத்துட்ருக்கேன். மாட்ட அவுத்துட்டு தாலியில கொண்டு போய் விட்டுட்டு வேற வேலை செய்யவே முடியாது. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். இங்க கம்பி அடிச்சு வச்சிருக்கேன். அதில வந்து உருவா சுருங்கு போட்டு நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா டைட் ஆயிக்கும். மாடு தண்ணி குடிச்சாலும் இங்க தான் இருக்கும். எங்கேயும் போகாது. நான் வேற வேலை இருந்தா பார்த்துக்கலான்ட்டு நான் கிளம்பிருவேன். அப்புறம் மறுக்கா வந்துட்டு இதுதாங்க ஃபுல்லா கருத்துவர ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு மேல ஏறியாச்சு. மேல ஏறினதுக்கப்புறம் தோகை போயிட்டு தண்ணி குடிக்குங்காட்டி தோகை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் எங்களுக்கு. மெயின் என்ட்ரன்ஸ்லயே எங்க பிளாக்கி படுத்துருக்கிறான். அப்புறம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு நான் மெயின் இடம் வந்து இதுதான் எங்களுது. எங்க ரோட்டுக்கு பக்கத்துல வீடு. இந்த சைடு தான் கடுத்துவரைக்கு போற மெயின் என்ட்ரன்ஸ் இதில தான் இருக்கு. இங்க தான் நிழல் இருக்கும். ஸோ, அதனால எங்க அத்தையும், மாமாவும் உரிச்சுட்டு கொண்டு வந்து இங்க தான் போட்டிருப்பாங்க. இத தான் நம்ம இங்கேருந்து அங்க எடுத்துட்டு போயிட்டு போடணும். இது ஃபுல்லாவே நம்ம காடு தாங்க. இது ஃபுல்லா நம்ம தோட்டத்துக்கு போற இடம் தான். அப்புறம் நான் வந்துட்டு தோகைய எடுத்துட்டு போயிட்டு மெயின் என்ட்ரன்ஸ்ல கேட் சாத்தி தான் வச்சிருப்போம். சாயந்தரம் மட்டும் தான் நீக்குவோம். ஏன்னா கோழியெல்லாம் வெளிய போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து அந்த சைடு தூக்கி போடுறோம். இது வந்து வெள்ளாடு மேய்க்கிறதுக்கு, இல்லன்னா கோழி மேய்க்கிறதுக்கு சலுப்பா இருந்தா உட்காந்துக்கிறதுக்காக இந்த ஒரு சேர் இங்கேயே இருக்கும் எப்பயுமே. அப்புறம் தூக்கி போட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்து கீழ வந்தாச்சு. இது வந்து வீட்ல இருந்து கீழ போறதுக்கு, கடுத்து வரைக்கும் போறதுக்காக நாங்க சின்ன கேட் போட்டு வச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. மாடு பாருங்க. தண்ணி குடிச்சிட்டு இங்கேயே இருக்கு. ஸோ, இனிமேட்டு நான் இத புடிச்சு கட்டிர்லாம். கட்டிட்டு நம்ம வந்துட்டு இந்த பாருங்க, இந்த குட்டி போட்டதெல்லாம் நான் ஒரு வீடியோவா எடுத்து போட்டேன். தோவ போட்டோனே எப்படி வராங்க பாருங்க, வீர சொல்லியாட்டம் 3 பேரும். இவங்க எப்பயுமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க. நாங்க அடைக்கவே மாட்டோம். ஏன்னா, மோஸ்ட்லி நாங்க வந்துட்டு கம்பி வேலி போட்டதே இந்த ரீசனுக்கு தான், வெள்ளாட்டு குட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன வளர்த்துறதுமே கடுத்த வரைக்கும் பாதுகாப்புக்கு தான். அவன் ஆனா இப்ப சின்ன குட்டியா இருக்கறனால வேலைத்தனம் பண்றான். ஒரு பாகச்செடி வளர்ந்ததுங்க. அத ஏத்தி விட்டு வரது குத்தமா அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்கு இந்த வாத்துங்கள்லாம் அந்த தலையவே பொடிச்சு பொடிச்சு திங்குதுங்க. அந்த செடியே செத்தே போச்சு கடைசியில. அந்த அளவுக்கு வந்து பொரிச்சு பொரிச்சு சாப்பிட்டுருச்சு. இந்த மாரி பாருங்க, இந்த மாரி தண்ணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டா இருக்குல்ல. இது மாரி நான் சேஞ்ச் பண்ணிருவேன். நான் மோஸ்ட்லி டெய்லியுமே சேஞ்ச் பண்ணிருவேன். ஏன் அப்டின்னா, வாத்துங்க வந்து ஒழட்டுது இந்த தண்ணீல. மண்ணு போட்டு அது பாருங்க, இங்க ஒழட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி வந்து ஒழட்டும். மண்ணுல இருக்கிறத எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ள. ஸோ, அதனால நாங்க வந்துட்டு எல்லா பக்கமுமே இந்த கோழிக்குள்ள வச்சிருக்கிறது, அந்த குஞ்சுங்கள வச்சிருக்கிறது, எல்லா பக்கமுமே இருக்கிற மோஸ்ட்லி ஆஃப் தண்ணி எங்கெங்க வச்சிருக்கோமோ, அதெல்லாமே நான் டெய்லியுமே மாத்திருவேன். டெய்லியுமே மாத்திட்டு ஒரு பக்கெட் தண்ணி வந்து புடிச்சு வச்சுருவேன். ஏன்னா வந்துட்டு வாத்துங்க ஒழட்டுனாலும் மறுக்கா கோழிங்க வேணும்னா குடிச்சுக்கிறதுக்கு, அப்புறம் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் குடிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தண்ணி டெய்லியுமே மாத்திருவோம். மோஸ்ட் ஆஃப் இது வந்து டெய்லி தண்ணி மாத்துறதுமே ஒரு நோய வந்து நம்ம வந்து தடுக்கலாம். இதுவும் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சக்தி தான். ஏன்னா டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷான வாட்டர குடிக்க போம்போது, அதுக்கும் கொஞ்சம் நல்லாருக்கும். நான் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு தீனி எடுத்துக்கல அப்படின்னா, இதுக்கு தனியா ஒரு மருந்து வச்சிருக்கோம். தண்ணீல கலந்து வைக்கிறதுக்கு. நாங்க எங்கெங்க தண்ணி வச்சிருக்கோமோ, அங்கெல்லாம் மருந்த ஊத்தி வச்சுட்டோம்னா, அது குடிச்சுக்கும். அதனால நாங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல. நான் வந்து கட்டுனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தீனி போட்டோம். அத்தை, மாமாவும் வந்துட்டாங்க. பில்லுக்கரணை வந்து வெள்ளாட்டு கட்டிட்டாங்க. எங்க காட்டுல கரணை போடுறாங்க. "என்னம்மா கரணை போடுற ஷார்ட்ஸ் எப்பயோ போட்டியே! இப்ப தான் லாங் வீடியோ போடுறியா?" அப்படின்னு கேட்டா, அப்ப எடுத்த வீடியோ தாங்க. பட் என்னால இப்ப தான் போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த நேரம் எனக்கு கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு கரணை வந்து எங்க காட்டுலயே தாங்க கரணை. இப்பலாம் கரணை ரேட் அதிகமாமாங்க. ஆனா எங்க காட்டுலயே கரணை இருந்தனால, அத வெட்டி குச்சி புடுங்கணும் அந்த காட்டுல. ஸோ குச்சி புடுங்குன காட்டுல கரணை இந்த தடவ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டோம். அதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, அதுல எங்க கரும்பு காடு தான். அதுல ஒரு மேல் வயல்ல தான் நாங்க கரணை வெட்டியிருக்கோம். வெட்டி இவைங்கலாம் வந்துட்டு பெதைச்சு குடுத்துட்டு போகணும். அந்த இதுல பேசி பெதைப்பாங்க. பெதைச்சிட்ருக்காங்க. இவங்கலாம் செம்ம கிரேட்டுங்க. இங்க பாருங்க, எப்படி வந்துட்டு மூட்டைய தலை மேல வச்சுக்கிட்டே கரெக்ட்டா கரணைய போட்டுக்கிட்டே போறாங்க பார்த்தீங்களா, அவைங்க 2 பேரும். இங்க இருக்கிறவைங்க 2 பேரும் பெதைச்சிட்டு போறது, அவைங்க 2 பேரும் பண்றது. எங்க மாமா வந்து தண்ணி விட்டாரு. இப்பயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் நாங்க வந்துட்டு வாய்க்கால்ல தான் தண்ணி போகும், எங்க வீட்ல.
எங்கள் வீட்டு சைடு வந்து வாய்க்காலில் தான் அதிகமாக தண்ணி போகுது. ஏன்னா அப்போ தான் பாசனம் வந்து நிறைய பக்கம் தண்ணி கிடைக்கும். பாசனம் தண்ணி பூமிக்குள்ளே இறங்கும். அதுக்காக நாங்கள் தண்ணி வந்துட்டு இப்படி பாசனம் இது போட்டு தான் வச்சுருக்கோம் இன்னமும். ஒரு 2 ஏக்கரா எங்கள் மாமானால கொஞ்சம் முடியல அப்படிங்கிற ஒரு சமயத்தில் தான் நாங்கள் ஒரு சொட்டு நீர் போட்டிருக்கோம். மற்றபடிலாம் எல்லாமே நாங்கள் வாய்க்கால் மூலமாக தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். பாய்ச்ச அவங்க கரணை வந்து பதிச்சிட்ருக்காங்க. வாய்க்கால்லேருந்து எப்படி தண்ணி போகுது பாருங்கள். அது இல்லாம இதில வந்து நாங்க ஆத்தண்ணியும், இந்த ஆத்தண்ணி பாசனமும் இருக்கு எங்களுக்கு. ஸோ ஆத்தண்ணியும் இதில பாயும் அப்படிங்கிறனால, நாங்க சொட்டு நீரோ, வேற எந்த ப்ராசஸும் இதில வந்து செய்ய முடியாது. அ ஆத்தண்ணி வந்து சொட்டு நீர்ல போட முடியாதுங்க. அதனால தான் நாங்க வந்துட்டு இந்த வாய்க்கால் ப்ராசஸே நாங்க இன்னமும் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதில. பாருங்க இவ்வளோ அழகா போகுதுல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா என் பையனுக்குலாம் இது மாரிலாம் பார்த்தா ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க. அது பாருங்க என் பையன் சொல்லிட்டே இருக்கிறான் விளையாண்டுக்கிட்டு. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.